ஒரு சமஸ்தானம் என்றழைக்கப்படும் தற்போதைய கர்நாடகாவில் மாண்டியா மாவட்டத்தில் பாண்டவபுரா தாலுகாவில் மேல்கோட்டை ஊரில் வாழ்ந்த ஜெயராம் வேதவழி தம்பதியருக்கு மகளாக 1948ஆம் ஆண்டு பிப்ரவரி 24 அன்று பிறந்தவர். ஜெயலலிதா அம்மையாரின் இயற்பெயர் கோமலவள்ளி ஆகும். ஜெயலலிதா அம்மையாரின் தாத்தா அவ்வூரில் உள்ள ஒரு கோவிலில் பூசாரியாக பணியாற்றியவர். ஆனால் ஜெயலலிதா அம்மையாரின் மூதாதையர்கள் தமிழ்நாட்டை பூர்வீகமாக கொண்டவர்கள். ஜெயலலிதா அம்மையாருக்கு 2 வயது இருக்கும் போது அவரது தந்தை ஜெயராம் காலமானார். அதன் பின்னர் திரைப்படத்தில் நடிக்க வந்த ஜெயலலிதா அம்மையாரின் தாயார் அவரது பெயரை சந்தியா என மாற்றிக்கொண்டார். ஜெயலலிதா அம்மையார் தனது பள்ளி படிப்பை பிஷப் காட்டன் பெண்கள் உயர்நிலை பள்ளியில் படித்தவர். பின்னர் சென்னைக்கு வந்த பிறகு மெட்ரிகுலேஷன் பள்ளியிலும் படித்தார். ஜெயலலிதா அம்மையார் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் மாநிலத்திலேயே முதல் மாணவியாக தேர்ச்சி பெற்றவர். ஆனாலும் அவரது தாயாரின் வற்புறுத்தலால் ஜெயலலிதா அம்மையார் தனது படிப்பை நிறுத்திவிட்டு திரைப்படத் துறையில் நுழைந்தார். 1961ஆம் ஆண்டு குழந்தை நட்சத்திரமாக கன்னட திரைப்படத்தில் அறிமுகமானவர். 1965இல் CV ஸ்ரீதர் இயக்கிய வெண்ணிற ஆடை திரைப்படம் மூலம் கதாநாயகியாக தமிழில் அறிமுகமானார். அதன் பிறகு எம்ஜிஆருடன் இணைந்து 28க்கும் மேற்பட்ட படங்களில் நடித்துள்ளார். ஜெயலலிதா அம்மையார் தமிழ், தெலுங்கு, கன்னடம், ஆங்கிலம் மற்றும் இந்தி என 140க்கும் மேற்பட்ட படங்களில் நடித்துள்ளார். ஜெயலலிதா அம்மையார் 1972ஆம் ஆண்டிலேயே கலைமாமணி விருது பெற்றவர். 1982ஆம் ஆண்டு எம்ஜிஆரின் அழைப்பின் பேரில் அதிமுக கட்சியில் இணைந்தார். ஜெயலலிதா அம்மையார் 1983ஆம் ஆண்டு கட்சியின் கொள்கை பரப்பு செயலாளராக நியமிக்கப்பட்டார். ஜெயலலிதா அம்மையார் 1984ஆம் ஆண்டு மாநிலங்களவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டு 1989 வரை அப்பதவியிலே இருந்தார். ஜெயலலிதா அம்மையார் நாடாளுமன்றத்தில் ஆங்கிலத்தில் சரளமாக பேசும் திறமையை கண்ட இந்திரா காந்தி அம்மையாரின் பாராட்டுகளை பெற்றதோடு அனைவரையும் கவர்ந்தவர். 1987இல் மக்கள் திலகம் எம்ஜிஆர் மறைந்த போது அவரது உடலை காண ஜெயலலிதா சென்றபோது அவரை பல்வேறு தலைவர்கள் தடுத்து அவமதித்தனர். இந்த நிகழ்வானது அவருக்கு ஒரு பெரிய அவமானமாக கருதப்பட்டது. மேலும் மக்கள் திலகம் எம்ஜிஆரின் இறுதி ஊர்வலத்தின் போது ஜெயலலிதா அம்மையார் சந்தித்த துன்பங்களும் பின்னடைவும் அவரது அரசியல் வாழ்க்கையின் தொடக்கத்திலேயே ஜெயலலிதா அம்மையாருக்கு பெரும் சவால்களை ஏற்படுத்தின. 1989ஆம் ஆண்டு சட்டமன்றத்தில் ஜெயலலிதா அம்மையார் எதிர்க்கட்சி தலைவராக நிதிநிலை அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்ட போது அவரது சேலை பற்றி இழுக்கப்பட்டு அவமானப்படுத்தப்பட்டார். இந்த நிகழ்வானது தமிழக அரசியல் வரலாற்றில் ஒரு கரும்புள்ளியாக பார்க்கப்பட்டது. இந்த நிகழ்வுக்கு பிறகு ஜெயலலிதா அம்மையார் நான் முதல்வராகத்தான் மீண்டும் இந்த சட்டமன்றத்திற்குள் நுழைவேன் என்று சபதம் எடுத்தவர். ஜெயலலிதா அம்மையாரின் அரசியல் வாழ்க்கையின் மிகப்பெரிய பின்னடைவு அவர் மீது தொடரப்பட்ட சொத்து குவிப்பு வழக்காகும். 1996இல் நடைபெற்ற தேர்தலில் திமுக வெற்றிக்கு பிறகு இந்த வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கில் ஜெயலலிதா அம்மையார் தண்டிக்கப்பட்டதால் 2014இல் முதலமைச்சர் பதவியில் இருந்து விலக நேர்ந்தது. ஜெயலலிதா அம்மையார் 1989 சட்டமன்ற அவமானத்திற்கு பிறகு அவர் எடுத்த சபதத்தை நிறைவேற்றும் வகையில் 1991 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக மாபெரும் வெற்றி பெற்றது. ஜெயலலிதா அம்மையார் தமிழகத்தின் முதல் பெண் முதலமைச்சராக பதவியேற்றார். எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு அதிமுக 2ஆக பிரிந்த போது ஜெயலலிதா அம்மையார் கட்சியை கட்டிக்காத்து மீண்டும் ஒரு வலிமையான தலைவராக அனைவரையும் ஒன்றிணைத்து கட்சியை வெற்றி பாதைக்கு அழைத்துச் சென்றார். ஜெயலலிதா அம்மையார் சொத்து குவிப்பு வழக்கில் தண்டிக்கப்பட்டாலும் மேல்முறையீட்டில் அவர் விடுதலை செய்யப்பட்டார். ஜெயலலிதா அம்மையார் மீண்டும் முதலமைச்சர் பதவியை தக்க வைத்துக் கொண்டார். ஜெயலலிதா அம்மையாரின் வழிகாட்டுதலால் 2011 மற்றும் 2016 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக வெற்றி பெற்று 32 ஆண்டுகளுக்கு பிறகு தமிழகத்தில் ஆட்சியை தக்க வைத்த முதல் கட்சி என்ற சாதனையை படைத்தது. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொது செயலாளராக இருந்த அவரை புரட்சி தலைவி என்றும் அம்மா என்றும் அவரது ஆதரவாளர்கள் அழைத்தனர். ஜெயலலிதா அம்மையார் தனது தொட்டில் குழந்தை திட்டத்திற்காக ஐக்கிய நாடுகள் சபையில் கைத்தட்டை பெற்ற இந்தியாவை சார்ந்த முதல் பெண் முதலமைச்சர் ஆவார்.
ஜெயலலிதா அம்மையார் அம்மா உணவகம், அம்மா குடிநீர், அம்மா மருந்தகம், அம்மா சிமெண்ட், ஏழை பெண்களுக்கான தாலிக்கு தங்கம் திட்டம், பெண்களுக்கான மானிய விலை ஸ்கூட்டி திட்டம் என பல்வேறு திட்டங்களை வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டு மற்ற மாநில முதலமைச்சர்களுக்கு ஒரு முன்மாதிரியாக திகழ்ந்தவர். ஜெயலலிதா அம்மையார் தன்னுடைய ஆட்சி காலத்தில் சட்டம் ஒழுங்கை நிலைநிறுத்துவதில் உறுதியாக செயல்பட்டவர். ரவுடிசம், கடத்தல் போன்ற சமூக விரோத செயல்களை கடுமையாக ஒடுக்கியவர். பெண்களுக்கு எதிரான குற்றங்களை கையாளவும் பெண்களின் குறைகளை கேட்கவும் அனைத்து மகளிர் காவல் நிலையங்களை அமைத்தவர். சென்னையின் குடிநீர் பற்றாக்குறையை தீர்க்க நீண்ட காலமாக எழுந்து வந்த வீராணம் குடிநீர் திட்டத்தை நிறைவேற்றினார். மேலும் ஜெயலலிதா அம்மையார் தன்னுடைய ஆட்சியில் மின் உற்பத்தி திட்டங்களுக்கு முன்னுரிமை அளித்து தமிழகத்தை மின்மிகை மாநிலமாக மாற்றியவர். தமிழக சட்டமன்றத்தின் முதல் பெண் எதிர்க்கட்சி தலைவராக பொறுப்பேற்ற பெருமை ஜெயலலிதா அம்மையாருக்கு மட்டுமே உண்டு. தமிழகத்தில் அதிக முறை முதலமைச்சராக பதவியேற்ற, அதாவது 6 முறை முதலமைச்சராக பதவி வகித்தவர் என்ற பெருமையை பெற்றவர். ஜெயலலிதா அம்மையார் தன்னுடைய ஆட்சியின் போது தன்னுடைய கட்சியில் உள்ள அமைச்சர்களின் பெயர்கள் மக்களுக்கு தெரியாத அளவிற்கு கட்சியை கட்டுக்கோப்பாக வளர்த்து சென்றார். இது அவரது தனித்துவ ஆளுமையை வெளிப்படுத்துகிறது. மக்கள் அனைத்து தொகுதிகளிலும் ஜெயலலிதா அம்மையாருக்காகவே வாக்களித்தனர். ஜெயலலிதா அம்மையாரும் மக்களின் அனைத்து தேவைகளையும், அதாவது தன்னுடைய வாக்குறுதிகளை நிறைவேற்றி மக்களை கவர்ந்திருத்தவர். ஜெயலலிதா அம்மையார் 2016 செப்டம்பர் 22 அன்று உடல் நல குறைவு காரணமாக சென்னை அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். 75 நாட்கள் சிகிச்சை அளிக்கப்பட்டும் சிகிச்சை பலனின்றி டிசம்பர் 5, 2016 அன்று காலமானார். அப்போது ஜெயலலிதா அம்மையாரின் வயது 68 ஆகும். ஆனால் ஜெயலலிதா அம்மையாரின் மரணத்தில் பல்வேறு குளறுபடிகளும் சந்தேகங்களும் இன்று வரை தீர்க்கப்படாமல் தான் இருக்கின்றன. ஜெயலலிதா அம்மையார் அனுமதிக்கப்பட்ட அப்போலோ மருத்துவமனை அறிக்கையில் அவர் நலமாக இருக்கிறார், இட்லி சாப்பிடுகிறார் என்ற அறிக்கை கொடுத்தாலும் அவரை சந்திக்கவோ பார்க்கவோ யாருக்கும் அனுமதி வழங்கப்படவில்லை. அது மட்டுமல்லாமல் ஜெயலலிதா அம்மையாரின் மறைவுக்கு பிறகு பன்னீர்செல்வம் திடீரென ஜெயலலிதா அம்மையாரின் நினைவிடத்தில் தியானம் செய்தார். அப்போது ஜெயலலிதாவின் மரணம் குறித்து பல உண்மைகளை வெளிப்படுத்தினார். சசிகலா மற்றும் அவரது குடும்பத்தினர் ஜெயலலிதாவை மிரட்டியதாகவும் அதற்கு பிறகுதான் அவரது உடல்நிலை மோசமடைந்ததாகவும் பன்னீர்செல்வம் திடீரென குற்றம் சாட்டினார். அது மட்டுமா, மதுரவாயல் சட்டமன்ற உறுப்பினர் ஒருவர் ஜெயலலிதா அம்மையார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுவதற்கு முன்பு ஓஎஸ் கார்டனில் சசிகலா குடும்பத்தினருக்கும் ஜெயலலிதா அம்மையாருக்கும் இடையே கடும் வாக்குவாதம் நடந்ததாகவும் அப்போது ஜெயலலிதா அம்மையார் தள்ளப்பட்டு கீழே விழுந்ததாகவும் அவர் கூறினார். இதுவே அவரது உடல்நிலை மேலும் மோசமடைய காரணமாக இருந்ததாக கூறப்படுகிறது. ஆனால் இவை அனைத்தும் பொதுவெளியிலும் ஊடகங்களிலும் கூறப்பட்ட குற்றச்சாட்டை தவிர எந்த ஒரு நீதிமன்றங்களிலும் நிரூபிக்கப்படவில்லை. ஜெயலலிதா அம்மையாரின் மரணம் குறித்த விசாரணையை மேற்கொள்ள ஆறுமுகசாமி ஆணையம் அமைக்கப்பட்டது. அந்த ஆணையம் பல்வேறு நபர்களிடமும் விசாரணை நடத்தியது. அந்த ஆணையத்தில் சசிகலா குடும்பத்தினர் துன்புறுத்தியது குறித்து உறுதியான ஆதாரங்கள் எதுவும் இல்லை என்றும் மருத்துவ அறிக்கை மற்றும் சிகிச்சை முறைகளில் சில குளறுபடிகள் இருந்ததை குறிப்பிட்டது. ஜெயலலிதா அம்மையாரின் இந்த விவகாரம் தமிழக அரசியலில் ஒரு சர்ச்சைக்குரிய ஒன்றாகவே தொடர்ந்து இருந்து வருகிறது. ஜெயலலிதா அம்மையாரின் மறைவிற்கு பிறகு அவரது உடல் சென்னை மெரினா கடற்கரையில் உள்ள எம்ஜிஆர் நினைவிடத்திற்கு அருகில் அடக்கம் செய்யப்பட்டது. 1000 தடைகளை தாண்டி அசைக்க முடியாத இரும்பு பெண்மணியாய் அரசியல் களத்தில் தனி ஒருவராய் நின்று மக்கள் மனதில் அம்மாவாக போராட்டங்களை துணிச்சலுடன் வென்று தமிழகத்தின் தலையெழுத்தையே மாற்றியவர். ஆட்சிக்கு வந்த போதெல்லாம் அரிய பல திட்டங்களால் மக்களின் பசி தீர்த்தவர். நன்றி, வணக்கம்.